ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொரு வகைகளாக பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ 4வதுல ஒப்புமை ஏற்கனவே பார்த்தோம். இப்போ ஒப்புமையில் லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், எழுத்துக்கள், வார்த்தைகள், அனாலஜி, அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அனாலஜினா அதாவது ஒப்புமைனா ஒரு குறிப்பிட்ட தொடர்பு கொடுக்கப்பட்டு அதே தொடர்பை பிரதிபலிக்கும் மற்றொரு தொடர்பை மாற்று விடைகளிலிருந்து கண்டறிதல். இப்போது அது எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். அது சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வகைகள் இருக்குது. வார்த்தைகளின் அடிப்படையில் அமைந்த ஒப்புமை, ஆங்கில எழுத்துக்களின் அடிப்படையில் அமைந்த ஒப்புமை. இவ்வகையில் இந்த மாதிரி ஒரு குறியீட்டு இருக்கும். அந்த குறியீட்டிற்கு முன்பின் இரு வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும். அவ்விரு வார்த்தைகளுக்குள் ஏதேனும் ஒரு தர்க்கவியல் தொடர்பு, லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த தொடர்பை பிரதிபலிக்கும் வகையில் அந்த குறியீட்டுக்கு முன்பின் வரும் வார்த்தைகள் அமைய வேண்டும். அதில் ஏதேனும் ஒரு வார்த்தை விடுபட்டிருக்கும். அந்த விடுபட்ட வார்த்தையை கண்டறிய வேண்டும். இப்போ நம்ம உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நியூஸ் பேப்பர்லாம் எங்கே தயாரிக்கிறாங்க? ப்ரெஸ்ஸில் தான் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி கிளாத் வந்து இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாத்துக்கு சம்மந்தப்பட்டதே தான் இருக்கும். ஆனால் நாம் கரெக்டாக சூஸ் பண்ணணும். நியூஸ் பேப்பர் எங்கே தயாரிக்கப்படுகிறது? ப்ரெஸ்ஸில். அப்போ கிளாத் எங்கே தயாரிக்கப்படும்? மில்லில். அப்போ நமக்கான ஆன்சர் மில். இதுதான் கரெக்ட். நேரடி எளிய ஒப்புமை. இவ்வகையில் இரு வார்த்தைகள் நேரடியாக வார்த்தைகளால் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கும். இப்போ பாருங்கள், டென்னிஸ் அதனுடைய தொடர்புடையது கோர்ட். அதே மாதிரி பாக்ஸிங் அது எதனுடைய தொடர்புடையது? ரிங். அதை நம்ம இதுக்கு எது பொருந்தும்னு நம்ம டக்குன்னு கண்டுபிடிக்கணும். இது பாருங்கள், ஆங்கில எழுத்துக்களின் அடிப்படையில் அமைந்த ஒப்புமை. இவ்வகையில் ஒரு குறிப்பிட்ட ஆங்கில எழுத்துக்களின் ஜோடி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஜோடியில் உள்ள எழுத்துக்களில் உள்ள தொடர்பை பிரதிபலிக்கும் வகையில் மற்றொரு ஜோடி அமைந்திருக்கும். அதனை மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். AG: IO, அடுத்து EK ? ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? AG இதுக்கு இடையில் 6 லெட்டர்ஸ் இருக்குது. A, B, C, D, E, F, அதுக்கப்புறம் G. அதுக்கப்புறம் எங்கே வந்திருக்காங்க? 2 இடைவெளி விட்டு I, அதுக்கு இடையில் 6 லெட்டர்ஸ் இருக்குது. O கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்து EK கேட்டிருக்காங்க. ஈக்கும் கேக்கும் இடையில் 6 லெட்டர் இருக்குது. இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? 2 லெட்டர் விட்டுட்டு அடுத்த லெட்டர் M, அதுக்கு இடையில் 6 லெட்டர் S. அப்போ நம்மளுடைய ஆன்சர் MS. இந்த வகையிலும் ஒப்புமை கொடுப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஹவுஸ், மேசன், ஃபர்னிச்சர், கார்பெண்டர். ஹவுஸ் யார் கட்டுறாங்க? மேசன். இப்போ ஃபர்னிச்சர், கார்பெண்டர். நீடில், த்ரெட். பென், நீடிலில் கோர்க்கு என்ன வேணும்? நூல் வேணும். பென்னு எழுதுறதுக்கு என்ன வேணும்? இங்கு வேணும். பென்னுன்னா பேப்பர், ரைட்டு, இந்த மாதிரி யோசிக்காமல் முதல்ல ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்னென்னு யோசிக்கணும். அதுக்கான பதிலை அடுத்தது யோசிக்கணும். Fish is related to water in the same way as bird is related to air. நம்ம என்ன நினைப்போம்? ஸ்கைன்னு நினைப்போம். ஃபிஷ் வந்து வாழ்கிறதுக்கு என்ன வேணும்? வாட்டர் வேணும். அதே மாதிரி பேர்ட் பறக்கிறதுக்கு என்ன வேணும்? காத்திருக்கணும். சோல்ஜர் இஸ் ரிலேட்டட் டு ஆர்மி இன் த சேம் வே ஆஸ் பப்பிள் இஸ் ரிலேட்டட் டு. சோல்ஜர்லாம் எங்கே இருப்பாங்க? ஆர்மியில் இருப்பாங்க. அதே மாதிரி பப்பிள் எங்கே இருப்போம்? கிளாஸில். அதை தான் கிளாஸில் இருக்கவங்க தான் இப்படி சொல்லுவோம். அப்போ கிளாஸ். மெடிசன் இஸ் ரிலேட்டட் டு பேஷண்ட் இன் த சேம் வே ஆஸ் எஜுகேஷன் இஸ் ரிலேட்டட் டு. மெடிசன் யாருக்கு தேவை? பேஷண்ட்க்கு தேவை. அப்போ எஜுகேஷன் யாருக்கு தேவை? டீச்சர்ஸ்க்கு தேவையா? ஸ்கூலுக்கு தேவையா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தேவை. அப்போ மெடிசன் ரிலேட்டட் டு பேஷண்ட், education is related to student. Ocean, water. Question mark கொடுத்துருக்காங்க. இதில் mountain height, glacier ice. ஓசனில் அதாவது கடலில் என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும்.
இப்போ மவுண்டன் ஹைட்டாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, கிளாசியர் வந்து ஐஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது பனியாற்றில் என்ன இருக்கும்? பனிக்கட்டி இருக்கும். அப்போது இதுதான் பொருந்தும். கீழே பாருங்கள், ரெஃப்ரிஜிரேட்டர் மில்க்குன்னு கொடுத்துருக்காங்க. அதில் மில்க் மட்டும் இருக்காது, நிறைய வகைகளும் வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு பொருந்துறது வந்து கிளாசியர் ஐஸ். ரெஸ்ட் வியரி அதுக்கு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு சோர்வாக இருந்தால் நம்ம என்ன யோசிப்போம்? ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்போம். அப்போது நமக்கு பசி எடுத்தால் சாப்பிடணும். அது ரெஸ்ட் வியரி ஃபுட் ஹங்க்ரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.